நாட்டில் உள்ள அனைத்து பாகிஸ்தானியர்களும் வெளியேறுவதை உறுதி செய்யுமாறு மாநில முதலமைச்சர்களை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பெஹல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டை தொடர்ந்து நாட்டில் உள்ள அனைத்து பாகிஸ்தானியர்களையும் உடனடியாக வெளியேறுமாறு மத்திய அரசு உத்தரவிட்டது. அனைத்து பாகிஸ்தானியர்களின் விசாக்களும் ரத்து செய்யப்பட்ட நிலையில் 48 மணி நேரத்தில் நாட்டை விட்டு வெளியேற மத்திய அரசு அதிரடி உத்தரவிட்டது. இந்நிலையில் மாநில முதலமைச்சர்களுடன் தொலைபேசி வாயிலாக பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மாநிலங்களில் தங்கியுள்ள பாகிஸ்தானியர்கள் வெளியேறுவதை உறுதி செய்யுமாறு கேட்டுக் கொண்டார். அந்தந்த மாநிலங்களில் எவ்வளவு பாகிஸ்தான் நாட்டினர் இருக்கிறார்கள் என கணக்கீடு செய்து அவர்கள் உடனடியாக பாகிஸ்தானுக்கு திரும்புவதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு மாநில முதலமைச்சர்களுக்கு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பெஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் மோசமான ஒன்று என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கருத்து தெரிவித்துள்ளார். ஏர்போர்ஸ் ஒன்னில் செய்தியாளர்களிடம் பேசிய டிரம்ப் தான் இந்தியாவுடனும் பாகிஸ்தானுடனும் மிக நெருக்கமாக இருப்பதாக கூறினார். மேலும் எல்லையில் இரு நாடுகளுக்கும் இடையேயான பதற்றங்கள் நீண்ட காலமாக தொடர்வதாகவும் இரு தரப்பினரும் இந்த பிரச்சினையை பேசி தீர்த்துக் கொள்வார்கள் என நம்புவதாகவும் கூறினார். எல்லையில் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்கும் 1500 ஆண்டுகளாக பதற்றம் நிலவுவதாகவும் டிரம்ப் தெரிவித்தார். தமிழ்நாடு அமைச்சரவையில் விரைவில் மாற்றம் இருக்கும் என்றும் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் எனவும் தகவல் பரவுகிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்களே உள்ள நிலையில் திமுக உள்ளிட்ட ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தேர்தலுக்கு தயாராகி வருகின்றன. வனத்துறை அமைச்சராக இருக்கும் பொன்முடி அண்மையில் பேசிய பேச்சுகள் பெரும் சர்ச்சையாக உருவெடுத்தன. பொன்முடியின் பேச்சை அடுத்து அவரது கட்சி பதவி பறிக்கப்பட்டது. எனினும் அவரை அமைச்சர் பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. அதேபோல சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் இருக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவியை தொடர்வதில் சிக்கல் எழுந்துள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜி விவகாரத்தில் அமைச்சர் பதவியா அல்லது ஜாமீனா என்பதை 28ஆம் தேதிக்குள் தெரிவிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் கெடு விதித்துள்ளது. இதனால் செந்தில் பாலாஜி தனது அமைச்சர் பொறுப்பிலிருந்து விலகலாம் என்று சொல்லப்படுகிறது. இதனால் அமைச்சரவையில் விரைவில் மாற்றம் இருக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்தான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் விரைவில் வெளியாகலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. உதகை மற்றும் கொடைக்கானலில் கோடை சீசன் காலங்களில் கூடுதல் வாகனங்களுக்கு அனுமதி அளிக்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. உதகையில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் வார நாட்களில் 6000 வாகனங்களுக்கும் வார இறுதியில் 8000 வாகனங்களுக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டது. இதேபோல கொடைக்கானலில் வார நாட்களில் 4000 வாகனங்களுக்கும் வார இறுதி நாட்களில் 6000 வாகனங்களுக்கும் உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்த நிலையில் கோடை சீசனுக்காக கூடுதல் வாகனங்களுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகங்கள் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதை ஏற்ற நீதிபதிகள் உதகை கொடைக்கானல் செல்ல கூடுதலாக 500 வாகனங்களுக்கு அனுமதி அளிக்கலாம் என்றனர். இதனிடையே மற்றொரு வழக்கில் உதகை கொடைக்கானலில் சட்டவிரோதமாக இயங்கும் விடுதிகளை கண்டறிந்து மூட உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்றம் இதுகுறித்து ஆய்வு செய்ய மாவட்ட வருவாய் அதிகாரி, நகராட்சி ஆணையர், மாவட்ட சுற்றுலாத்துறை அதிகாரி ஆகிய 3 பேர் அடங்கிய குழுவை நியமித்து உத்தரவிட்டது. டாஸ்மாக் அலுவலக சோதனை வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு செய்யப்பட்டுள்ளது. டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் கடந்த மாதம் 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. இதை சட்டவிரோதமானது என்று அறிவிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் டாஸ்மாக் நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு அரசு தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் அமலாக்கத்துறை சோதனையை சட்டவிரோதம் என்று அறிவிக்க முடியாது என்று கூறியதோடு அமலாக்கத்துறை விசாரணை நடத்தலாம் என்றும் தெரிவித்தது. இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு மற்றும் டாஸ்மாக் நிறுவனம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்டவர்கள் மீண்டும் விண்ணப்பிப்பதற்காக ஜூன் மாதத்தில் 4ஆம் கட்ட சிறப்பு முகாம் நடத்தப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் மகளிர் உரிமை தொகை குறித்து கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த திட்டத்தில் 1,14,00,000 பெண்கள் பலனடைந்து வருவதாக கூறினார். 9,000 இடங்களில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் 4ஆம் கட்ட முகாம்கள் நடத்தப்படும் என்றும் அந்த முகாம்களில் தகுதியுடைய பெண்கள் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். இந்த கலைஞர் உரிமை தொகை யாராருக்கு விடுபட்டு போயிருக்கிறதோ அவர்கள் முறையாக விண்ணப்பித்தால் நிச்சயமாக விரைவில் அதுவும் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பு முகாம்களை மக்கள் சரியாக பயன்படுத்தி முறையாக விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார்.
அதிமுக கூட்டணி வலுவாக இருப்பதாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானதை அடுத்து சட்டமன்ற தேர்தல் பணிகளை அதிமுக தீவிரப்படுத்தியுள்ளது. கட்சியின் மூத்த நிர்வாகிகள் மற்றும் எம்எல்ஏக்களுக்கு தனது வீட்டில் விருந்தளித்த பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பூத் கமிட்டி மாவட்ட பொறுப்பாளர்களிடமும் ஆலோசனை நடத்தினார். இந்நிலையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமையகத்தில் நடந்த கூட்டத்தில் 82 மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்றனர். எடப்பாடி பழனிசாமியுடன் அதிருப்தியில் இருந்து வந்ததாக கூறப்பட்ட செங்கோட்டையனும் பங்கேற்று கூட்டத்தின் முதல் வரிசையில் அமர்ந்திருந்தார். பூத் கமிட்டி அமைக்கும் பணிகளை விரைவுபடுத்துமாறு இந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியதாகவும் மே 15ஆம் தேதிக்குள் பூத் கமிட்டியை அமைத்து தலைமைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என உத்தரவிட்டதாகவும் கூறப்படுகிறது. வாக்காளர் பட்டியலில் உள்ள குளறுபடிகளை கண்டறிந்து அவற்றை சரி செய்ய வேண்டும் எனவும் கூறியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக கூட்டணி வலுவாக இருப்பதாகவும் வாக்குகளை சேகரிப்பதில் மாவட்ட செயலாளர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. காலை முதல் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் பிற்பகலுக்கு மேல் திடீரென ஆலங்குளம், அத்தியூத்து, ஆண்டிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. நல்லூர், குருவன்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளிலும் சூறைக்காற்றுடன் மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இது பொதுமக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளான ராம்நகர், ஒத்தக்குடை, தியாகிகள் ரோடு, பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்தது. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் மின்னல் தாக்கி சம்பவ இடத்திலேயே வழக்கறிஞர் ஒருவர் இறந்த பதற வைக்கும் காட்சிதான் இது. முத்துராமலிங்கபுரம் புதூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் வழக்கறிஞர் முனியசாமி. நேற்று மழை பெய்த போது திருச்சுழி நீதிமன்ற வாயிலில் உள்ள மரத்தடியில் நின்று பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அழைப்பு வந்ததன் பேரில் அவர் தனது பையில் இருந்து போனை எடுக்க முயன்ற நிலையில் திடீரென மின்னல் தாக்கியது. இதில் சம்பவ இடத்திலேயே வழக்கறிஞர் முனியசாமி உயிரிழந்த நிலையில் காயமடைந்த மஞ்சம்பட்டியைச் சேர்ந்த பிச்சை சேகருக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. மனைவி 6 மாத கர்ப்பிணியாக உள்ள நிலையில் வழக்கறிஞர் முனியசாமி மின்னல் தாக்கி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோல் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. இதனால் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பல இடங்களில் மின்சாரம் தடைபட்டது. 11ஆம் வகுப்பு கணினி அறிவியல் தேர்வில் தவறாக கேட்கப்பட்ட கேள்வியை எழுதியிருந்தாலே 2 மதிப்பெண்கள் வழங்கப்படும் என்று தேர்வுத்துறை அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு கடந்த மார்ச் 5ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி முடிவடைந்தது. இந்த தேர்வினை 7557 பள்ளிகளில் 8,23,261 மாணவ மாணவிகள் எழுதினர். இந்நிலையில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள் திருத்தும் பணி கடந்த ஏப்ரல் 4ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு முழுவதும் 83 மையங்களில் விடைத்தாள் திருத்தும் பணிகள் நடைபெறுகின்றன. இந்நிலையில் 11ஆம் வகுப்பு கணினி அறிவியல் தேர்வில் 24வது கேள்வி தவறாக கேட்கப்பட்டதால் எந்த பதிலை எழுதியிருந்தாலும் 2 மதிப்பெண்கள் வழங்கப்படும் என்று தேர்வுத்துறை அறிவித்துள்ளது. 2 மதிப்பெண்கள் கருணை மதிப்பெண்களாக வழங்கப்படும் என்ற அறிவிப்பு மாணவர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வரும் மே 19ஆம் தேதி 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாக உள்ளன. தேங்காய் நார் பேக் ஏற்றுமதி செய்யும் குடோன் கொழுந்துவிட்டு எரிந்த காட்சிதான் இது. தூத்துக்குடி விஇ சாலையில் டிஎஸ்எஃப் வணிக வளாகம் எதிரே மில்லர்புரத்தைச் சேர்ந்த கிருஷ்ணசங்கர் என்பவருக்கு சொந்தமான தேங்காய் நார் பேக் குடோன் உள்ளது. இங்கிருந்து தேங்காய் நார் பேக் செய்யப்பட்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் நிலையில் நேற்று இரவு திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து 2 வண்டிகளில் வந்த தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனால் அருகில் உள்ள குடியிருப்புகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு தீ பரவாமல் கட்டுப்படுத்தப்பட்டது. குடோனில் இருந்த பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான தேங்காய் நார் எரிந்து சேதமடைந்த நிலையில் தீ விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரிக்கின்றனர். சென்னை விமான நிலையத்தில் இருந்து சுமார் 20 ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக மாநகர அரசு பேருந்து சேவை தொடங்கப்பட்டது.
சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் இருந்து பயணிகள் வசதிக்காக கடந்த 2002ஆம் ஆண்டு கோயம்பேடு, எழும்பூர், சென்ட்ரல் ஆகிய இடங்களுக்கு மாநகர பேருந்துகள் இயக்கப்பட்டன. பின்னர் பல்வேறு காரணங்களால் நிறுத்தப்பட்ட நிலையில் கொரோனா காலத்தில் விமான பயணிகளுக்காக மாநகர பேருந்துகள் இயக்கப்பட்டன. தற்போது விமான நிலையம் வெளியே ஜிஎஸ்டி சாலையில் மட்டுமே பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்த நிலையில் விமான நிலையத்தில் இருந்து கிடாம்பாக்கம் மற்றும் அக்கரைக்கு மாநகர பேருந்துகள் சேவையை அமைச்சர் சிவசங்கர், தாமோ அன்பரசன் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கத்திற்கு 15 நிமிடத்திற்கு ஒரு பேருந்து இயக்கப்படும். அதேபோல விமான நிலையத்திலிருந்து கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள அக்கரை வரை 30 நிமிடத்திற்கு ஒரு பேருந்து இயக்கப்படும். மாநகர அரசு பேருந்து சேவை தொடங்கப்பட்டது விமான நிலையம் செல்லும் பயணிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் நடத்தியவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என நடிகர் ரஜினிகாந்த் வலியுறுத்தியுள்ளார். கோவை மற்றும் அதன் சுற்றுவட்டாரங்களில் ஜெயிலர் 2 படத்தின் படப்பிடிப்பு நிறைவு பெற்ற நிலையில் ஆனைக்கட்டி சாலையில் உள்ள மாதேஸ்வரன் சிவன் கோவிலில் ரஜினிகாந்த் சாமி தரிசனம் செய்தார். பின்னர் கோவையில் இருந்து சென்னைக்கு வரும்பொழுது விமானத்தில் ரஜினிகாந்திற்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு தந்தனர். சென்னை வந்த ரஜினிகாந்தை செய்தியாளர்கள் சந்தித்த போது காஷ்மீரில் அமைதி திரும்பியது எதிரிகளுக்கு பிடிக்கவில்லை என்று கூறினார். காஷ்மீர்ல வந்து அமைதி இயற்கையாக திரும்பி இருக்கிறது எதிரிகளுக்கு பிடிக்கல. அது எப்படியாவது கெடுக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி செய்யறாங்க. ஸோ டெஃபினெட்லி அந்த செஞ்சவங்களுக்கும் அது பின்னால் இருக்கிறவங்களுக்கும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து கண்டுபிடிச்சு தீவிரமான ஒரு கடினமான ஒரு தண்டனை கொடுக்கணும். இந்த மாதிரி மறுபடியும் செய்யணும்னு சொல்லி அவங்க கனவு கூட எதிர்பார்க்க கூடாது. குற்றவாளிகளுக்கு விரைவாக தண்டனை வழங்க வேண்டும் என்றும் ரஜினிகாந்த் வலியுறுத்தினார்.